ஸோ ஆல்ஃபா தியானங்கிறது வலது பக்க மூளைக்கு போய் இடது பக்க மூளையில் தான் எப்போவுமே நாம் செயல்பாட்டில் இருக்கோம். அந்த செயல்பாடு செஞ்சுட்டு இருக்கிற அந்த நினைவலைகளை வலது பக்க மூளைக்கு எடுத்து சென்று வலது பக்க மூளையில் இருக்கக்கூடிய அந்த புத்தி என்ன சொல்லுது, அதுதான் சரியானது. அந்த புத்தி சொல்லக்கூடிய விஷயங்களை அந்த சித்தாவோட அந்த ஃபைலை கெட்டு போயிருக்கிற ஃபைலு மேலே திருப்பி 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 நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு நாள் அந்த பழைய பதிவேடுகளின் மேல் புதிய பதிவேடுகள் பதிக்கப்படும். இது ப்ரூவ் ஆயிருக்கு. டிஎன்ஏ லெவல்ல ஒரு மனிதனை சரிப்படுத்தலாம். டிஎன்ஏன்னா என்ன? மரபணுன்னா என்ன? பரம்பரை பரம்பரையா வர்றது. ஆனா இந்த பரம்பரை பரம்பரையா வர்றதுன்னு நாம அது வந்து கேரக்டர் லெவல்ல இருக்கே தவிர கர்மங்கள் இந்த டிஎன்ஏல பதிக்கப்படுது. சரி, இது இப்படியே இருக்கட்டும். மனசு எங்க இருக்கு? ஏன் மறந்துட்டீங்க? மூஞ்சிக்காங்க மறைவா உட்காந்துருக்கீங்க. பயமா இருக்கிறனா என்ன பார்த்தா? பூதமாக இருக்கிறனா? ஆமா, மனசுன்னா என்ன? எங்க இருக்கு மனசு? மனசு எங்க இருக்கு? லெஃப்ட் பிரெயின்ல ஃப்ரண்ட்ல இருக்கு. எங்க இருக்குங்க மகேந்திரன்? ஏன் மறந்துட்டீங்க? முன்னாடி வாங்க. மனசு எங்க இருக்குன்னு யாருக்கும் சரியா தெரியல. ஆத்மா எங்க இருக்கு? ஆத்மா என்றால் என்ன, மனசு என்றால் என்ன? நிறைய பேர் கன்ஃபியூஷன். இது நான் வீடியோ போட போறேன். ஆத்மாவும் மனதும் ஒன்றா? அது கெட்டதா நல்லதான்னு கேட்கல. ரெண்டும் ஒன்றா? ஆத்மாவும் மனதும் இரண்டும் ஒன்றா? ஆத்மா வேற மனது வேற. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? உயிர் பிரிகிறது என்றால் என்ன? ஆத்மா போகுது இல்லையா? ஆத்மா போகுது இல்லையா? மனசு இருக்கணும் அவ்வளோங்க. பாருங்க, எல்லாமே நீங்க தான் சொல்றீங்க. அதை பருப்பு சாம்பார்னு சொல்றீங்க, குருமான்னு சொல்றீங்க. எப்படி நான் ஒத்துக்கிறது? ஆத்மா வேறு மனது வேறு. ஆத்மா வெளியே போச்சு, மனசு உள்ள இருக்கணுமே. சொன்னது சரியா? சரி. அப்ப ஆத்மாவும் மனசும் ஒண்ணா? ஆத்மா வேறு மனது வேறு. ஆத்மாவும் மனதையும் பிரிக்க முடியாது. உயிர் போகுது அப்படின்னா, உயிர் போறப்ப இந்த மனதினால் இயக்கப்பட்ட பதிவேடுகள் என்ன இருக்கு, அந்த பதிவேடுகளை எடுத்துக்கொண்டு ஆத்மா வெளியேறு. அது என்ன பண்றார் கடவுள்? உயிர் எங்க இருக்கு? மண்டையில இருக்கா? உயிர் எங்க இருக்கு? உடைச்சு பார்க்கல. குமாரையா சொல்லுங்க, உயிர் எங்க இருக்கு? மண்டையில இருக்கா? ஒவ்வொரு செல்லுலயும் இருக்கு. கை தட்டுங்க. மனசு எங்க இருக்கு? மனது ஆத்மாவோட இருக்கு. ஆத்மா ஒவ்வொரு உயிரணுவிலும் இருக்கு. அப்ப மனசு எங்க இருக்கு? ஒவ்வொரு உயிரணுவிலையும் மனசு இருக்கு. கை தட்டலாமே. மனசு மண்டையில இல்ல. மனசு எங்க இருக்கு? ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கு மனசு. ஆனா அப்ப நானும் போட்டிருக்கிறேன் இடது பக்க மூலையில முன்னாடி இருக்குன்னு. என்ன அர்த்தம்? அது புரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா, ஐயா உங்க வீடு எங்க இருக்கு? ஏதோ தெருவில் இருக்கு. வீட்லயே கடை போட்டிருக்கீங்களா?
உங்கள் வீடு இருக்குது கிருஷ்ணமூர்த்தி தெருவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கடை எங்கே இருக்குது? ராமமூர்த்தி தெருவில் இருக்குது. ஏன் ராமமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி தெரு ஒன்றா இல்லை? 99% ஒன்றா இருக்காது. செல்லு, மனசு செல்லுல வசிக்குது. மனசு வேலை எங்க பண்ணுது? மூளையில பண்ணுது. மனசு வசிக்கிற இடம் எது? செல்லு. மனசு வேலை பண்ற இடம் எது? மூளை. கை தட்டலாமே. இந்த விளக்கம் தெரிஞ்சதா இத்தனை நாள் உங்களுக்கு? சொல்லி இனிமே யாராவது கேட்டா தெளிவா சொல்லணும். மனது உறங்கக்கூடிய இடம் செல், மனது வேலை பண்ணக்கூடிய இடம் மூளை. ஏக்கம் ஏற்படுவது மூளை, தூங்குவது செல்லு. வசிக்கிறது செல்லு, வேலை பண்றது மனசு, இது மூளை. செல்லு எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. உடம்புல எல்லா இடத்துலயும் செல் இருக்கு. அந்த உயிரணுக்களின் ஒரு கூட்டம், ஒரு தொகுப்பு மூளை. கைதட்டலாங்க. இங்கிருந்து அங்க போறது இல்லை. எங்க இருக்கு? செல்லை இருக்கக்கூடியது எது? மூளை. ஆத்மா பரிசுத்தமாக வேலை பண்ணணும்னா எது தேவை? எத்தனை பேர் நான் வெஜிடேரியன்? நீங்க மாംസം சாப்பிடுறவங்க எத்தனை பேர் கையிடுங்க? நீங்க சாப்பிடுங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. கையெடுக்கல. ஆட்டு தலையை வெட்டுறீங்க, என்னாவது? செத்து போகுதுன்னா என்ன? கைதட்டுங்க, கைதட்டு. ரத்தம் போகுது. ஆடை வெட்டின உடனே தலை போகுதோ இல்லையோ, அப்படி பீச்சு அடிக்குது ரத்தம். ரத்தம் போன உடனே செத்து போகுது. உயிர் எப்படி போகுது? உயிர் எங்க இருக்கு? உயிர் எப்படி இயங்குது? ரத்தத்தினால இயங்குது. கைதட்டு. என்னங்க ரொம்ப டெப்தா சொல்லி கொடுக்குறாங்க. 1ஆம் கிளாஸ் பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறா சொல்லி கொடுக்குறாங்க. உயிர் அணுக்களின் இயக்கத்திற்கு மூலமே ரத்தம். ரத்தத்துல ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த ரத்தம் சுவாசத்தின் மூலியமாக இந்த பிரபஞ்ச சக்தி என்ன சொல்றோம், அந்த சுவாசத்துல இருக்கிற அந்த ஆக்சிஜன் பிரபஞ்ச சக்தி ஆத்மா அதை எடுத்துக்கிட்டு ரத்தத்துல கொண்டு போய் போடுது. அதை எடுத்துக்கிட்டு ரத்தம் செல்லுக்கு கொண்டு போடுது. செல்லு இயக்கிறதுக்கு தேவை என்ன? ஆக்சிஜன் அல்ல, ரத்தம். புரியுதா அம்மா? புரியுதா? விளக்கமா புரியுதாம்மா? ரத்தம் இல்லைன்னா மனுஷன் இல்லை. ரத்தம் எங்கெங்க போகுது? எங்கெங்க உயிரணுக்கள் இருக்கு அங்கெல்லாம் போகுது ரத்தம். ரத்தத்துல என்ன இருக்கு? மூலமான உயிர் ஆத்மா. அதை எடுத்துக்கிட்டு ரத்தம் போகுது. ஆத்மா உயிரா வேலை பண்ணிட்டு இருக்குன்னா ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான். இந்த ரத்தம் எங்க இருக்குது அது வரைக்கும் தான் அந்த ஆத்மா வேலை பண்ணும். இதுல 2 இருக்கு. ரத்தம் இருந்தாலும் உயிர் போறப்ப ஆத்மா போயிடும், ரத்தம் குறைஞ்சிடும். ஆத்மா வெளியே போயிடுச்சுன்னா ரத்தத்துக்கு வேலை இல்லை. ரத்தம் இல்லைன்னா ஆத்மா இல்லை. எப்படி கடவுள் கிடைத்திருக்கு? இதுதான் நீங்க இதெல்லாம் தியானத்துல நீங்களாவே அனலைஸ் பண்ணணும். நீங்க தியானம் பண்ற நிறைய விதமான தியானங்கள் இருக்கு. ஒண்ணுமில்லாத நிலை ஒரு தியானம். ஆனா அந்த தியானத்துல சில ஒரு பாயிண்டை எடுத்துக்கிட்டு நீங்க அதை பிரிக்க ஆரம்பிக்கணும். இது நீ கொஞ்சம் டெப்தா தியானம் பண்ணாதான் முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தியானம் பண்ணோம்னா குண்டலே வந்தது, அது வந்தது, அதெல்லாம் தேவையே இல்லை. அறிவு தான் தேவை நமக்கு. இந்த அறிவை கொடுப்பதே தியானம். நீங்க தியானத்துக்கு போய் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு தியானம். 140 வெரைட்டி இருக்கு தியானத்துல. அனலைசேஷன் மெடிடேஷன் ஒன்று. ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பிரிவா நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே போகணும். பதில் வந்துகிட்டே இருக்கும். இதுவரை எவ்வளவு தெளிவு கிடைச்சிருச்சு உங்களுக்கு? எல்லாமே தெரியும், ஆனால் தெளிவில்லை. அந்த தெளிவு தான் புத்தி. அந்த புத்தி வேலை பண்ணணும்னா நீங்க தியானத்துக்கு போனீங்கன்னா புத்தி வேலை பண்ண ஆரம்பிச்சு. இந்த புத்தகத்தெல்லாம் இதெல்லாம் இருக்காது. அதுதான் உங்க குரு தேவைங்கிறது. நீங்க எத்தனை புக்கு வாங்கி படித்தாலும் வீடியோ படித்தாலும் இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு தெரிய வராது.
ஒரு உண்மையான குரு, அனுபவமான குரு, சாதனை பண்ண குரு இருந்தால் சத்தியங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லப்படும். எந்த புஸ்தகத்திலோ வீடியோலையோ இது கிடைக்காது. அதுதான் ஒரு உண்மையான குருவை தேடி வச்சுக்கோங்க. ஊரில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே அப்பப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த அறிவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன்னா, இயக்கங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கு உடம்புல. ஒன்று இல்லைன்னா ஒன்று இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஆழ் மனதுக்கு போய் அந்த பதிவேடுகளை எடுத்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு புதுமையான மனிதராக நீங்கள் காணலாம். ஒன்று, ஆல்பா தியானத்தினால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நான் அப்புறமா சொல்லுவேன். ஆல்பா தியானத்தின் மூலியமாக என்ன